ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு ஆசிரியர் தகுதி தேர்வு, எஸ்ஜிடி, யுஜிடிஆர்பி, டெட்டில் பேப்பர் 1 பேப்பர் 2 படிக்கிறவங்க அனைவருக்குமே இந்த பாடம் மிக மிக முக்கியமான பாடம். என்ன பாடம் அப்படின்னா 7th புவியியலில் வர வளங்கள். இதுக்கு முன்னாடி 3 பாடம் நம்ம பார்த்துட்டோம். 4வது பாடமாக இந்த வளங்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் 6th to 10th புவியியல் அப்படின்னு இருக்கும். அதில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்புலேருந்தே தொடர்ந்து ஒவ்வொரு லெசனையும் எம்சிக்யூவாக கொடுத்துருப்பேன். நீங்கள் படிக்கணும் அப்படின்னா அதை படிங்க. இந்த நோட்ஸை பார்த்து நீங்கள் படிச்சிங்கன்னா 100க்கு 100 வாங்கிடலாம். ஃபுல்லுமே இதில் இருக்குது, இதை மட்டும் படித்தா போதும் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். நீங்கள் ஸ்கூல் புக்கை வாங்கி படிங்க. ஸ்கூல் புக்கை படித்து போர் அடிக்குது, அதை கொஷினாக பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கு தான் நான் இந்த கொஷின் பேப்பரை கொடுத்துருக்கேன். இந்த கொஷினை கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி எல்லாமே ஆன்சர் நல்லா தெரிகிற மாதிரி தான் கொடுத்தேன். இப்போ கொஞ்சம் நீங்களே கண்டுபிடிக்கிற மாதிரி ஆன்சர்ஸை கொடுக்குறேன். இது மட்டுமே சோர்ஸ் கிடையாது. ஸ்கூல் புக்கை வாங்கி வச்சு படிங்க. நீங்கள் வேலை வாங்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் முதல்ல செய்கிற வேலை ஸ்கூல் புக்கை கலெக்ட் பண்ணுறது தான். அதுக்கு அடுத்து தான் மற்ற மெட்டீரியலோ இதோ எல்லாமே ரிவைஸ் பண்ணுறதுக்கு நிறைய புக் வாங்கலாம், நிறைய மெட்டீரியல் வாங்கலாம். ஆனால் உங்களோட பிரதானமானது ஸ்கூல் புக்காக தான் இருக்கணும். ஸ்கூல் புக்கை பார்த்து படிச்சுட்டு இதை ரிவைஸ் பண்ணுங்கள். அதுக்கான ஒரு பதிவு தான் இது. நீங்கள் வளங்கள் பாடம் ஃபஸ்ட்டு 50 கேள்விகள் கொடுத்தாச்சு. இப்போ 51வது கேள்வியிலேருந்து நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து படிங்க. பெருமை முயற்சி தரும்னு சொல்கிறாரு வள்ளுவர். அருமை உடைத்தென்ற அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தருன்றாரு. நீங்கள் தேவையானதில் கவனம் செலுத்தும் போது தேவையில்லாததெல்லாம் உங்களை விட்டு விலகிடும். தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத செயல்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகுது இல்லையா? அப்போது தேவையானதை படிங்க. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ்ஸு. தொடர்ந்து படிக்கலாம். நான் லாஸ்ட் பதிவில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், அதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். 51வது கேள்வி, மைக்காவின் முக்கிய தாதுக்கள் என்ன அப்படின்னு லாஸ்ட்டாக கேட்டிருந்தேன் போன பதிவில். மைக்காவோட முக்கிய தாதுக்கள் என்ன அப்படின்னா மாஸ்கோவைட் மற்றும் பயோடைட். மாஸ்கோவைட் மற்றும் பயோடைட் தான் மைக்காவின் முக்கியமான தாதுக்களாக இருக்குது. மைக்கா, மஸ் பயோ ஞாபகம் வச்சுக்கோங்க. மஸ் பயோ தான் மைக்கா. மஸ்கோ பயோ ரெண்டும் சேர்ந்தது தான் மைக்காவாக வச்சுருக்காங்க. அடுத்து இந்த பதிவோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா நீங்கள் எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கிறது தான். ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த பதிவுக்கான முதல் கேள்வியை பார்க்கலாம். மைக்கா உற்பத்தியில் உலக அளவில் முன்னணி வகிக்கும் நாடு எது அப்படின்னா சைனா. மைக்கா மின் தொழிலகங்களில் காப்பு பொருளாகவும் உயவெண்ணெய் மற்றும் அலங்கார சுவரொட்டிகள் தயாரிப்பில் பொடி வடிவிலும் பயன்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே சரியானது. கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி அப்படிங்கிறத இதுக்கு ஆன்சரு. மைக்கா மின் தொழிலில் காப்பு பொருளாகவும் உயவெண்ணெய், அலங்காரம், சுவரொட்டி தயாரிப்பு இதெல்லாம் பொடி வடிவத்தில் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது முக்கியமான இன்ஃபர்மேஷனு. இந்தியாவில் 95% மைக்கா கிடைக்கும் முக்கிய மாநிலங்கள் எவை? 95%, இந்தியாவோட 95% இந்த ஸ்டேட்லாம் தான் வச்சுருக்கு. ஆந்திரா, ராஜஸ்தான், ஜார்க்கண்ட். ஆந்திரா, ராஜஸ்தான், ஜார்க்கண்ட் இது 3 தான் மொத்த உற்பத்தியில் 95% இந்த ரெண்டும் தான் வச்சுருக்கு. அடுத்து 53வது கேள்வி, டேஷ் என்பது ஒரு வகையான படிவுப்பாறை ஆகும். சுண்ணாம்புக்கல் இருக்கு இல்லையா? சுண்ணாம்புக்கல் தான் படிவுப்பாறை. சுண்ணாம்புக்கல் ஒரு படிவுப்பாறை. அடுத்து 54வது கேள்வி, கடல் உயிரினங்களான பவளம், போரோமினிஃபெரா மற்றும் மெல்லுடலிகளின் எலும்பு துண்டுகள் சிதைவுற்று உருவாகும் பாறை தான் என்ன பாறைன்னு சொல்கிறோம்? படிவு பாறைன்னு சொல்கிறோம். அந்த படிவு பாறையிலேருந்து உருவாகிறது தான் என்ன? சுண்ணாம்பு கற்கள். கடல் உயிரிகளான பவளம், போரோமினிஃபெரா மற்றும் மெல்லுடலிகளின் எலும்பு துண்டுகள் சிதைவுற்று உருவாகும் பாறை படிவு பாறை. அந்த படிவு பாறை தான் நமக்கு சுண்ணாம்பு கல்லாக நாம் பயன்படுத்துகிறோம். 55வது கேள்விக்கு ஆன்சர் தெரியுதா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. படிவுப்பாறைகளில் சுமார் 10% சுண்ணாம்பு கற்கள் காணப்படுகிறது. படிவுப்பாறைகளில் சுமார் 10% சுண்ணாம்பு கற்கள் காணப்படுகின்றன. தமிழ்நாட்டில் சுண்ணாம்புக்கல் இருப்பு ராமநாதபுரம், திருநெல்வேலி, அரியலூர், சேலம், கோயம்புத்தூர் மற்றும் மதுரை மாவட்டங்களில் சுண்ணாம்பு கற்கள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 கூற்றுகளுமே சரியானது. கூற்று 1 மற்றும் 2 ரெண்டுமே சரியானது. 56வது கேள்வி பாருங்கள். கூற்று காரணம். புதைப்படிவ எரிபொருட்களில் நிலக்கரி, பெட்ரோலியம் மற்றும் இயற்கை வாயுக்கள் அடங்கும். புதைப்படிவ எரிபொருட்களில் நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு இது 3 அடங்கும். காரணம் என்ன அப்படின்னா புதைப்படிவ எரிபொருட்கள் பொதுவாக மரங்களின் இலைகளில் இருந்து மட்டும் பெறப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர்
கூற்று சரியானது, ஆனால் காரணம் சரியா? கூற்று சரி, காரணம் தவறானது. கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்து 57வது கேள்வி பாருங்க. எதிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் அனல் மின்சக்தி என்று அழைக்கப்படுகிறது? எதிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் அனல் மின்சக்தி என்று அழைக்கப்படுகிறது? நிலக்கரியிலிருந்து உற்பத்தி செய்யும் மின்சாரம். 58வது கேள்வி. நிலக்கரி எதன் அளவை அடிப்படையாக கொண்டு 4 வகைகளாக பிரிக்கப்படுகிறது? நிலக்கரி 4 வகையாக பிரிக்கப்படுது. அது எதோட அளவை பொறுத்து பிரிக்கிறாங்க அப்படின்னா, அந்த நிலக்கரியில் இருக்கிற கார்பனின் அளவை பொறுத்து தான் பிரிக்கப்படுகிறது என்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து 59வது கேள்வி. கீழ்கண்ட கூற்று மற்றும் காரணத்தை ஆராய்க. தற்போது நாம் பயன்படுத்தும் நிலக்கரி சுமார் 300 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய படிவமாகும். பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க 7th புக்கில் பார்த்தீங்கன்னா. தாவரங்கள் மற்றும் விலங்குகள் இறந்த பின் அவற்றின் எச்சங்கள் சதுப்பு நிலங்களின் அடியில் புதையுண்டு நீண்ட காலத்தில் நிலக்கரியாக மாற்றமடைகிறது. 59க்கு கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரியானது. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. அடுத்து 60வது கேள்வி. உலகில் முன்னணி நிலக்கரி உற்பத்தி செய்யும் நாடு எது? நிலக்கரி உற்பத்தி செய்கிறதுல முன்னணியில் இருக்கிற நாடு எது அப்படின்னா ஆன்சர் சீனா. ஆன்சர் சீனா. அடுத்து 61வது கேள்வி. இந்தியாவில் நிலக்கரி உற்பத்தி செய்யும் முக்கிய இடங்களில் ஒன்று எது? நிலக்கரி அதிகமாக இந்த இடத்துல உற்பத்தி செய்கிறாங்க. அது எந்த இடம்? ராணிகட்ச், மேற்கு வங்காளம். இங்கே தான் நிலக்கரி அதிகமாக உற்பத்தி செய்யப்படுது. மேற்கு வங்காளம். என்ன பிளேஸ் மேற்கு வங்காளத்தில் அப்படின்னா ராணிகட்ச். ராணி கரின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ராணி கரியா இருப்பான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேற்கு வங்காளத்தில் ராணி கரியா இருப்பா. ஏன்னா நிலக்கரி அங்கே தான் கிடைக்குது. 62. தமிழகத்தில் நிலக்கரி உற்பத்தி செய்யப்படும் இடம் எது? தமிழகத்தில் எங்கே நிலக்கரி கிடைக்கும்? எல்லாருக்கும் தெரியும், தெரிஞ்சிருக்கணும். நெய்வேலி. ஆன்சர் நெய்வேலி. கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவது எது? கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவது இயற்கை வாயுவா பெட்ரோலியமா? ஆன்சர் பெட்ரோலியம் தான் கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுகிறது. ஏன்னா தங்க விலை ஏறினா கூட பயப்பட மாட்டோம், ஆனால் பெட்ரோல் விலை ஏறினா எல்லாருமே பயப்படுவாங்க. ஐயோ பெட்ரோல் விலை ஏறிடுச்சு அப்படின்னு. அப்போ அதுதான் கருப்பு தங்கம். கீழ்கண்டவற்றில் பெட்ரோலியம் உற்பத்தி செய்யும் முதன்மை நாடுகளின் சரியான தொகுப்பு எது? 64. சவுதி அரேபியா, ஈரான், ஈராக், கத்தார். இங்கே தான் அதிகமாக பெட்ரோலியங்கள் உற்பத்தி செய்யப்படுற முக்கியமான நாடுகள் இதுதான். சவுதி அரேபியா, ஈரான், ஈராக், கத்தார் வளைகுடா நாடுகள்னு சொல்லுவாங்க. பெட்ரோலியம் எதிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது? பெட்ரோலியம் உருமாற்றப்பட்ட பாறையிலிருந்தா, கிரைனைட்டிலிருந்தா, படிவு பாறையிலிருந்தா, தீப்பாறைகளிலிருந்தா? படிவு பாறைகளிலிருந்து தான் பெட்ரோலியம் பிரித்தெடுக்கப்படுகிறது. பெட்ரோலியம் படிவு பாறையிலேருந்து பிரித்தெடுக்கிறாங்க. அடுத்து கீழ்கண்டவற்றில் பெட்ரோலியம் உற்பத்தி செய்யப்படாத இடம் எது? அசாம் திக்பாய், மும்பை ஹைவயல், கோதாவரியோட டெல்டா பகுதிகள். இந்த 3 இடத்துலையுமே உங்களுக்கு பெட்ரோலியம் எடுக்கிறாங்க. தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் மட்டும்தான் பெட்ரோலியம் எடுப்பது இல்லை. 66க்கு ஆன்சரு தமிழ்நாடு, கோயம்புத்தூர். அடுத்து 67. பெட்ரோலிய படிவுகளுடன் கச்சா எண்ணெயின் மேற்பரப்பில் இருந்து கொண்டு வரும்போது, பெட்ரோலிய படிவுகளோட கச்சா எண்ணெயிலேருந்து தான் பெட்ரோலியம் வருது. அந்த வரும்போது அதோட சேர்ந்தே ஒரு வாயு வெளிவரும். அந்த வாயு தான் என்னது? இயற்கை வாயு என்று அழைக்கப்படுகிறது. பெட்ரோலிய படிவுகளுடன் கச்சா எண்ணெயை மேற்பரப்பிற்கு கொண்டு வரும்போது வெளியேறும் வாயு தான் இயற்கை வாயு, நேச்சர் கேஸ். வீடுகள் மற்றும் தொழிற்சாலைகளில் எரிபொருட்களாக பரவலாக பயன்படுத்தப்படுவது எது? எதை தான் பயன்படுத்துகிறோம்? இந்த இயற்கை வாயுவை தான் பயன்படுத்துகிறோம். கீழ்கண்டவற்றில் இந்தியாவில் இயற்கை வாயு கிடைக்காத இடம் எது? இயற்கை வாயு எங்கெல்லாம் கிடைக்குதுன்னா அஸ்ஸாம், மும்பை கடலோர பகுதிகள், கிருஷ்ணா கோதாவரி டெல்டா பகுதிகள். இந்த 3 இடத்துலையும் கிடைக்குது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் கிடைக்காது. கிடைக்காத பகுதி ஏதான் ஆன்சர். ஆனால் கிடைக்கிறது 3 படிச்சுக்கோங்க. கிருஷ்ணா கோதாவரி டெல்டா பகுதி, கடலோர பகுதி, அஸ்ஸாம்லேயும் கிடைக்குது. இதோட
கேள்விகள் முடியுது. புக் பேக் கொஷின்ஸை படிச்சிருங்க. கண்டிப்பாக புக் பேக் கொஷின்ஸும் படிக்கணும். அதுலேருந்தும் கேள்விகள் வரும். கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் எது? தங்கம் கிடைக்காது, இரும்பு கிடைக்காது, சூரிய ஆற்றல், பெட்ரோல் கிடைக்காது. சூரிய ஆற்றல் கிடைக்கும். புதுப்பிக்கக்கூடிய வளம். மிகப்பெரிய சூரிய ஆற்றல் திட்டம் இந்தியாவில் எங்கு அமைந்துள்ளது? கமுதி. ஆப்ஷனில் கமுதி தான் செட் ஆகும். அடுத்து, மனிதனால் முதலில் அறியப்பட்ட உலோகங்களில் ஒன்று. அறியப்பட்ட உலோகங்களில் ஒன்று எது? ஆன்சர் தாமிரம். டேஷ் மின் மற்றும் மின்னணுத்துறையில் பயன்படுத்தப்படும் தவிர்க்க முடியாத கனிமங்களுள் ஒன்று. சுண்ணாம்புக்கல் கிடையாது, மாங்கனீஸ் கிடையாது, வெள்ளி கிடையாது. மைக்கா தான் காப்பு பொருளாக பயன்படுது. நிலக்கரியிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தை என்னன்னு சொல்கிறோம்? அணுசக்தி மின்சாரம்னு சொல்கிறோம். எங்கே இருக்குது? நெய்வேலியில் இருக்குது. அடுத்து, கோடிட்டு இடத்தை நிரப்புக. நீர்மின் ஆற்றலின் மிகப்பெரிய உற்பத்தியாளர் யாராக தான் இருக்காங்க? யாங்டிசி. யார்? சைனா. யாங்டிசி நதி. தமிழ்நாட்டில் இரும்பு தாதுக்கள் காணப்படும் இடம் கஞ்சமலை. பாக்சைட் தாதுவிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் உலோகம் தான் என்னது? அலுமினியம். பாக்சைட்லேருந்து அலுமினியத்தை பிரித்து எடுக்கிறாங்க. மின்சார பேட்டரிகள் தயாரிக்க பயன்படுவது மாங்கனீஸு. மின்சார பேட்டரிகள் தயாரிக்க பயன்படுவது மாங்கனீஸு. பெட்ரோலியம் மற்றும் அதன் மூலம் கிடைக்கப் பெறுபவை டேஷ் என அழைக்கப்படும் கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுகின்றது. புதுப்பிக்கக்கூடிய வளம் எது? காற்றாற்றல். உலோக வளம் இரும்பு. அலோக வளம் மைக்கா. புதைப்படிவ எரிபொருள் எது? பெட்ரோலியம். சுண்ணாம்புக்கல் ஒரு படிவு பாறை. அதுதான் கொடுத்துருக்காங்க. புதுப்பிக்க காற்றாற்றல், உலோக வளம் இரும்பு, அலோகம் மைக்கா, புதைப்படிவ எரிபொருள் பெட்ரோலியம், சுண்ணாம்புக்கல் ஒரு படிவு பாறை. கூற்று காரணம் ட்ரை பண்ணுங்க. கூற்று: காற்றாற்றல் ஒரு தூய்மையான ஆற்றல். காற்று விசையாழிகள் எந்த உமிழ்வையும் உற்பத்தி செய்யாது. இது ரெண்டுத்துக்கும் கூற்றுக்கான காரணத்தை தான் அது சொல்லுது. ஏன் காற்றை ஒரு தூய்மையான ஆற்றல்னு சொல்கிறோம் அப்படின்னா, அதை உற்பத்தி செய்கிற விசையாழிகள் எந்த ஒரு வெப்பத்தையோ இல்லை கசடையோ எதையுமே உமிழ்வை செய்யாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது கூற்று காரணம் ரெண்டுமே சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. இதான் இதுக்கு ஆன்சர். அடுத்து பாருங்கள். இயற்கை வாயு பெட்ரோலிய படிவங்களுடன் காணப்படுகிறது. காரணம், வீடு மற்றும் தொழிற்சாலைகளில் எரிபொருட்களாக பயன்படுத்தலாம். இதுக்கு தொடர்பு இருக்கா? ரெண்டும் சரி. ஆனால் ரெண்டுத்துக்கும் எந்த தொடர்புமே இல்லை. அங்கே கிடைக்கிது, இங்கே யூஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அப்போது கூற்று மற்றும் காரணம் சரி. ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை. ரெண்டுத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை, ஆனால் ரெண்டும் சரியானது அப்படிங்கிறதா ஆன்சர். அவ்வளோதான். இதோட 7th வளங்கள் லெசன் முடியுது. இப்போ நீங்கள் இந்த வளங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை புக்கில் போயிட்டு ரிவைஸ் பண்ணும்போது பரவாயில்லையே, நமக்கு எல்லாமே தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த பதிவு கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சது அப்படின்னு அர்த்தம். தொடர்ந்து படிங்க. படிக்காதவங்களையும் படிக்க சொல்லுங்கள். அதில் உங்களுக்கே ஒரு செல்ஃபிஷ் இருக்குது. நீங்கள் படிக்காதவங்கள படிக்க சொல்கிறதுனால நீங்கள் என்னமோ பெரிய கொடையை கொடுக்குற மாதிரி நினச்சிக்காதீங்க. அவங்க படிக்கும்போது அவங்க உங்ககிட்ட ஆன்சர் பண்ணுவாங்க. அதில் உங்களுக்கும் தான் பலன் கிடைக்கும். அதனால் உங்களை சுற்றி இருக்கவங்கள படிக்க வச்சிங்க அப்படின்னாலே நீங்களும் படிக்கிறீங்க, உங்களையும் நீங்கள் முன்னேற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே சுற்றி இருக்கவங்கள படிக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் கூட படித்தவங்க தொடர்பில் இருப்பாங்க. அவங்கள படிக்க சொல்லி படிக்க வைங்க. நன்றி, வணக்கம்.